பணம் சார்ந்து பேசும்பொழுது அதில் கவர்மெண்ட்டோடைய ரோலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் அவங்களுடைய ஃபினான்ஷியல் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், அதில் இந்தியன் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைன்றது எப்படி இருக்குது? இந்தியா வந்து இட் இஸ் நாட் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனி டெவலப்பிங் கண்ட்ரி. பிரேசில் மாதிரி, சைனா மாதிரி, ரஷ்யா மாதிரி இருக்கிற ஒரு நாடு தான். இங்கே இருக்கிற கரிக்குலமில், கண்டென்ட்டில் கவர்மெண்ட் வந்து போதிய விழிப்புணர்வை கொடுக்கறது இல்லை. நம்ம வாங்குறதுக்கு வரி கட்டுறோம், விற்கிறதுக்கு வரி கட்டுறோம், வரி கட்டி வந்த பணத்தை செலவு பண்ணும்போது வரி கட்டுறோம், ஏற்கனவே வரி கட்டி வந்த பணத்தை முதலீடு பண்ணி வர ரிட்டர்ன்ஸுக்கும் வரி கட்டுறோம். அப்போ வரி பல நிலைகளில் அடுக்கடுக்காக இருந்துக்கிட்டே இருக்கு. கடந்த ஒரு 10 வருஷத்தில் வந்து இந்தியாவிலிருந்து நிறைய பேர் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் அது அதிகரிச்சுட்டே போகுது. இது வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவங்களும் வெளில போகிறாங்க போது அப்போ இந்தியாவினுடைய அந்த நிலைமை எப்படி இருக்குன்ற இது ரொம்ப சிக்கலுக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம். அது 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துப்போம். 2012-13 ஒரு வருஷத்துக்கு இந்தியாவிலேருந்து வெளியில் போனவங்களோட எண்ணிக்கை கணக்குப்படி சுமார் 6 லட்சம் ஒரு வருஷத்துக்கு. இன்னைக்கு அது சுமாராக ஒரு 10-13 லட்சம்.